ஒடுக்கப்படுகிறார்களா பிராமணர்கள் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகள்லையும் காரசார விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது யாருன்னா நம்மளு தான். யார்? நம்ம அர்ஜுன் சம்பத்துங்க. பெரிய டான் அவர் ஆரம்பித்து வைத்த இந்த சம்பவம் தான் இன்னைக்கு வீதிக்கு வந்துக்குது. வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க வீதிக்கு வந்துட்டுக்கிறாங்க. இவ்வளோ நாள் நக்கல் அடிச்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நீங்களே வீதிக்கு வந்துட்டீங்க. பார்த்தீங்களா? இந்த மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சது யாரு? நம்ம அர்ஜுன் சம்பத் சாரு. அவரு கூப்பிட மதுவந்தி, கஸ்தூரி இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ கஸ்தூரி பேசுனது தான் நாம் இன்னைக்கு இந்த ஷோவில் பட்டி டிங்கரிங் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங். வேறு சமுதாயங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி, நீங்க தனியாள் கிடையாது, நீங்க உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அர்ஜுன் சம்பத் சாருங்களா? அவர் பெரிய ஆளுங்க, அவர் கூப்பிட்டுருப்பாரு. கூடிய இந்த முன்னெடுப்புக்கு நான் நன்றியை சொல்றேன். நன்றி 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 திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே. டேய் சும்மாறா. இன்னைக்கு மேடையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்கள்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடுவது ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. மாசா எத்தா கேப்டனா. பறையர் சமூகம் இருக்கு, வன்னியர் சமூகம் இருக்கு, ஆதிக்குடி சமூகங்கள் வேற 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 நிறைய பேர் வந்திருக்காங்க. மாயி என்ன வந்திருக்காங்க, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காங்க, அப்புறம் மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கிறதுனால தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் இங்க இருக்கும் பொழுது ஐயர் த கிரேட் அப்படின்னு அடுத்த படம் வராதுன்னு வர வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. என்னையாது எல்லாம் ஒடுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம் அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பேசுறதா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அமரன் இன்னைக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் படம். ஐயரு ஐயங்கார்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எப்பொழுதுமே மரணம் இல்லாத ஒரு நேர்மைக்கு அமரம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். நம்ம பூமிக்கு எவ்வளவோ பேரழிவுகள் நிகழ்ந்திருக்கு, எவ்வளவோ ஆஸ்டராய்ட்ஸ் வந்து நம்ம பூமி மேல மோதி பல உயிரினங்கள் காணாமையே போயிருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து கிடையாது. அதை விட மிகப்பெரிய ஆபத்து நம்ம பூமி எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, கஸ்தூரியினுடைய இந்த மாதிரியான சொற்பொழிவுகள் தான். ஜாதிய சொல்லாம அவங்க படம் எடுக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷம். Be happy. Life is very short, நண்பா. Always be happy. அப்ப மத்த எல்லா இடங்கள்லயும் அதை சொல்லாம இருக்கணும் இல்ல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பரியேறும் பெருமாள்ல வந்து ஒரு பார் சீன் வரும். பார் சீன். எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் சட்டையை திறந்து போட்டு குடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு சொல்லுங்க? கடி ஜோக்கு. எப்படி முடிஞ்சா? எதுக்கு சொல்லுங்க? ஏன்னா அது ஓப்பன் பாரா இல்லையா? ஆப்கி பார், சாக்கோ பார் அதுவும் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. போடல் தெரியணுமா? இதான் உங்க கடி ஜோக்கா? வாட் இஸ் திஸ்? போடல் தெரியணுமா? இவங்க சொல்ற இந்த பரியேறும் பெருமாள் படத்துல வர காட்சியில இந்த மாதிரி இருக்குதான். ஆனா அந்த காட்சியை வந்து ஸ்டீரியோடைப் பண்ற மாதிரி அவர் வச்சாரா? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி அது இல்லை. அது எதனால வச்சாங்க அப்படின்றது வந்து ஒன்னு இயக்குனர் சொல்லணும். ஆனா அது ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. என்ன தெரியுங்க? அங்க வந்து குல்லா போட்டுக்கிட்டு யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? குல்லா போட்டுக்கிட்டு யூ மீன் முஸ்லிம்ஸ்? இல்ல சிலுவையோட யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? சிலுவை யூ மீன் கிறிஸ்டியன்ஸ்? குல்லா போட்டுட்டு இருந்தா முஸ்லிம்ஸ், சிலுவை போட்டுட்டு இருந்தா கிறிஸ்டியன்ஸ். ஏமா உண்மையிலேயே அவங்க கூட பழகிற முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் நீங்க பார்த்தது கிடையாதா? குல்லா போட்டுட்டு தான் தெரியுறாங்களா? இது ஒரு கேள்வி, உங்களை நீங்களே கேட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாவது குறியீடுகளோட
சமூக குறியீடுகளோட யாராவது உட்கார்ந்துருக்காங்களான்னா யாருமே இல்ல. ரொம்ப தேடிக்கிறாங்க பாவம். இல்ல ரைட்டு, குறைந்தபட்சம் ஒரு முறுக்கு மீசை கூட இல்ல. முறுக்கு மீசை கூட சாதியின் அடையாளம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முக்கியமா அந்த கேஸ்டிஸ்ட் அப்படின்னால நானே அந்த தவறு பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் கிரியேட் பண்றப்போ கேஸ்டிஸ்ட்னா முறுக்கு மீசையை காமிச்சுக்கிறேன். ஸோ ஒரு கேஸ்டிஸ்ட்ன்றவங்க அந்த முறுக்கு மீசையோட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் என் பிள்ளைகிட்ட நான் ஒட்டும் உறவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதுவும் கேஸ்டிஸ்ட், இதுவும் கேஸ்டிஸ்ட் தான். கேஸ்டிஸ்ட்ல என்னங்க நல்ல கேஸ்டிஸ்ட் கெட்ட கேஸ்டிஸ்ட்? கேஸ்டிஸ்ட்னாலே கெட்டது தாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய லாஜிக். இவர் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு இவர் குடிக்கிறாருன்னு அங்க அந்த ஒரு சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கல். அப்படி பண்ணியிருக்க கூடாது. மாரி செல்வராஜ் வருந்துகிறோம். இவர் நல்லவர் அப்படின்ற ஒரு 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 பிராண்டிங்கோட இருக்கிற ஒருத்தரை நீங்க பார்ல குடிக்கிறவர் மாதிரி காட்டுறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வேற எங்கேயும் அந்த படத்துல பிராமண வெறுப்பு பேச முடியல. நன்றி, தேங்க்யூ மாரி செல்வராஜ். ஏன்னா அந்த அவர் எடுத்த களத்துல பிராமணர்களே இல்ல. எங்க போயிட்டாங்க? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்கப்பா. அந்த களத்துல இருந்த பிராமணர்கள் தான் நீங்க எடுத்து என்ன ஏமா ஏதாவது தெளிவா பேசுங்க. இப்படி தப்பா தமிழ் பேசுறப்போ எனக்கு வேற மாதிரி இல்ல காதுல விழுது. ஓட விரட்டி விட்டுட்டீங்களே. ரியலி இதெல்லாம் நடந்ததா? ரோட்ல ஒரு நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில வீட்டுல கால் பிடிச்சு விட்டு இருப்பாங்க தாத்தாவுக்கு. அம்மாவோட சின்ன குழந்தை சொல்லுவாங்க அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா. நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா? ஓட விரட்டி விட்டுட்டீங்களே. இவங்க என்ன சொல்றாங்க கேட்போம். காஷ்மீர்ல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது. ஜெர்மனியிலே யூதர்களுக்கு நடந்தது, இங்கே இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது, ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு நடந்தது, இன்னும் ஏகப்பட்ட இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சூழலை பார்ப்பனர்களுக்கு தமிழ் சமூகம் உருவாக்கவே இல்லை. ஆனா உருவாக்கினதான் இந்த அம்மா சொல்றது why lie and lies why. இவங்களை தான் விசாரிங்க. அங்க மொத்தமா வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் வருடம் எத்தனையோ 10 ஆண்டு காலங்களாக 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும் இனப்படுகொலை தான். நோட் திஸ். இதை சொல்லிட்டு மெட்டாஃபரிக்கலா சொல்றாங்களாம், கேட்டுக்கங்க. ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம் தான். சரிங்களா? விசாரிக்கணும் என்னன்னு. எனக்கு அதுல ரொம்ப பயமா இருக்கு. தங்களுக்கு என்ன பயம்? ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பன பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். திருமணம் அப்படின்றது இரு தனிநபர் சார்ந்த ஒரு பிரச்சனை. அவங்க 2 பேர் மனம் ஒத்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிடிக்கலன்னா விவாகரத்து வாங்கிட்டு விளைவிக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? நீங்கள் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் ஏதோ கொடுக்குறீங்களா? இல்லை பார்ப்பன பெண்களை ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் கல்யாணம் பண்ணாதான் அதில் என்ன சிக்கல்? நீங்க எங்க இனத்தை அழிச்சுட்டீங்கன்னா, எங்க அடையாளத்தை அழிச்சுட்டீங்கன்னா. உண்மையிலே அப்படிலாம் நடக்குதாங்க நம்ம நாட்டில். இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. சக மனுஷனை மனுஷனா மதிக்கிறது கிடையாது. ஈக்குவாலிட்டி கிடையாது. பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் நிலைமை. அதாவது பொது இடங்களில் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியாக உணவு சாப்பிடும் இடங்கள் இருந்தது. இந்த மாதிரி சமூகத்தில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் எதிர்த்து போராடினாங்க. இந்த ஈக்குவாலிட்டி வேணும்னு கேட்குறப்போ அதெல்லாம் கிடையாது, இது சாஸ்திரம் சொல்லுது, இது சம்பிரதாயம் சொல்லுது, அப்போ கடவுளே அதுதான் சொல்லுது அப்படின்றப்போ மொத்தமாக எல்லாத்தையும் மறுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிதான் கடவுள் மறுப்புலாம் வருது. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு இதை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா போதாதுன்னு சாதி ரீதியாக சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேள்வி கேட்ட இயக்கம் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம். அதுதான் அவங்க சொல்றாங்க பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்ட்டு. என்ன கேட்டோம்? கல்வியில வேலை வாய்ப்புல உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. அதுதான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டோம், நாங்கள் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம். இதுதான் இன்னைக்கு இடபிள்யூஎஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க. 4 காலமாடு கதை தான். 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 4 பேர் யாருன்னு சொல்றேன்? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர, அதானே? ஒவ்வொரு சமுதாயமாக பிளவுபடுத்த வேண்டும். யார்? நாங்க பிளவுபடுத்தணும். பொய்யான கதைகள்,
இவன் அவனை அப்ரஸ் பண்ணா, அவன் இவனை இழிவுபடுத்தினா, இவன் அவனை வந்து ஒடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பொய்யான கதைகள் இவையெல்லாம். பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா. எல்லா முதல்ல மேல யார் எல்லாரும் பாக்குறாங்க அவர் சொல்லட்டுங்க. யார் பாக்குறா? என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்ல, அப்புறம் ஐயர் ஐயங்காரங்களே தான். கதையாக்குது இது. உங்க அம்மா மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு ஐயர் ஐயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு, ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே. பொய் சொல்றது தவறு இல்லையா? உங்க சொல்றது கேட்டுக்கங்க, பொய் சொல்லாதீங்க. பல பேர் ஏன் நாங்களும் குடிப்போமே. குடிக்கிறது தவறு இல்லையா? குடிக்க வேணாம். நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே. இறைச்சி சாப்பிடுறது ஒன்றும் அப்படி ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. அதை இதோட சேர்த்தாதீங்க. அது என்ன பொய் சொல்றது, குடிக்கிறது, இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் ஒரே லிஸ்ட்ல சேர்த்துறீங்க. வலி, கண்ணீர், அலறல், மரண பயம், ரத்தம், சத, உடல், இது எல்லாமே இருக்குது. தேவையில்லாத ஒரு பிரியாணிக்காக அப்பாவியான ஜீவன்களோட உயிரை எடுக்கிறது சரியா? அதனால நீங்க இன்க்ளூசிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. வேற ஆரிய வந்தேரிங்கிறாங்க. யாரு வந்தேரி? அதானே, யார் வந்தேரி? கைபர் போலன் கணவாய் முன்னால. கைபர் போலன் கணவாய் வேணாம், அதை பத்தி பேச வேணாம். அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். வேணாம், சொன்னா கேளுங்க. வந்தாங்கன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாக்கா வேணாங்க, இது வேணாம். உங்களுக்கு தேவையில்லாத டாபிக். நீங்களா போய் டிராப்ல மாட்டாதீங்க. அப்ப பல சமூகங்கள் கைபர் போலாகை மூலமா பல மதத்தினவர்கள் வந்தாங்க. தெரியும், நீங்க இங்கதான் வருவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்களோட ஓட்டு தாங்க குறையும். இப்ப நீங்க இப்படி பேசுறதுனாலதான் உங்களுக்கு ஓட்டே வர மாட்டேங்குது. அது தெரியுமா? இங்க வந்தேரி அப்படின்னு நீங்க ஒருத்தர 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்களை சொல்றீங்களே. வந்ததா சொல்லப்படுறவங்க வந்தவங்க கிடையாது, வந்ததா சொல்லப்படுறவங்க. அதெல்லாம் இப்ப மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேத்து வந்தவங்க மாதிரியா? தெரியாம தான் கேக்குறேன். 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம். புரியலையே எனக்கு, என்ன தெளிவா புரியல. யாரையாவது அசிங்கப்படுத்தணும்னு ஏதாவது சொல்றீங்களா? அது தெளிவா சொல்லாமே. அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயாவது சொல்லலாம். தமிழ் ஒழுங்கா வரலன்னா என்ன சொல்ல வராங்க? தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம். தெலுங்கு பேசினவங்க யார்? தெலுங்கு பேசியிருப்பா. தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழர்கள் இனம் எதுக்கு தேவையில்லாத டான்ஸ் வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. யாரு தமிழர்ன்ட்டு ஒரு குரூப் இங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கே, அதே வேலையை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள்? நீங்க யாருங்க தமிழர்கள் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறாங்க. சூப்பரா கை தட்டி விசிலடிங்க. சூப்பரா. நீங்க யார் தமிழர்கள்? ஒருத்தர் கூட. அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம் உங்களால வைக்க முடியல. வேணும்னா ஐயங்கார் முன்னேற்ற கழகம்னு வைக்கலாங்களா? ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, மேடம் தலையிலேருந்து பிறந்தவங்க, காலில் இருந்து பிறந்தவங்க, இடுப்புல இருந்து பிறந்தவங்க எல்லாம் வந்து பிரிவினை இருக்கே வேதத்தில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்கம்மா சொல்லியிருக்கு? எங்கம்மா சொல்லியிருக்கு? அதான் சொல்றாங்க வர்ணாசிரம தர்மத்தில். நாங்க படிச்ச வர்ணாசிரமத்துல இல்லம்மா. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரிக்வேதத்துல புருஷ சூக்தம்னு ஒன்று இருக்கு, அதை தெளிவா போய் படிங்க. அதுல பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரர் எங்கிருந்து பிறக்கிறாங்க, புருஷா அப்படின்ற ஒரு காஸ்மிக் பீயிங்கினுடைய தலையாக யார் இருக்கிறாங்க அப்படின்லாம் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்கள் தான் எல்லாம் வர்ணாசிரம தர்மம்லாம் புரட்டி பார்த்துக்கிறீங்க. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது, உங்கள் உபநிஷத்துகள் என்ன சொல்லுது, வருணங்களே 4 வித வருணங்களே நான் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு இல்லையா? எல்லாம் வந்து உருட்டு, கஸ்தூரி உருட்டுகள். அதை இந்த மாதிரி வர்ணாசிரமம்லாம் அது என்னவோ தெரியல. இந்த மாதிரி வர்ணாசிரமம்லாம் ராஜா அவர்கள், சுபவி அவர்கள், பார்த்தீங்களா லிஸ்ட் பெருசாகுது.
வீரமணி அவர்கள் சொல்ற வர்ணாசிரமத்துல இருக்கு. நானும் தேடி தேடி பாக்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இவங்க ஆரம்பத்துலேருந்து பேசுகிறத பார்த்தா இவங்க பேசலை, இவங்க ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலு. சிம்பு எஸ்டிஆர் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. இது எஸ்டிஆர் இன் அனதர் டைமென்ஷன். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். இல்ல, ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். அதுதாங்க நம்ம ஒரு நிமிஷம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்க, நான் இப்போ ஒரு விஷயம் சார், ஒரு நிமிஷம் சார். டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சார், ஒரு நிமிஷம். நான் சொல்ல வரது என்னன்னா, என்னோட சொந்த கருத்தை இந்த இடத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழோட பாருங்க. இதத்தான் பிராமண சமூகம் தமிழ்நாட்டுல 60 வருஷமா சொல்லுது. முன்னாடி மேல அப்ப இருந்துட்டோம். பிராமண சமூகத்தை ஒவ்வொரு நாளும் பாப்பா நூலாண்டி பாப்பாத்தி டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லும் பொழுதெல்லாம் எங்கேயா போனீங்க? இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். பட்டி Patti Tingering.